வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஃப்ரேஸ் வேர்ப் என்னென்னா டேர்ன் அரவுண்ட். டேர்ன் அரவுண்ட்னா டு மூவ் ஆர் ஃபேஸ் இன் த ஆப்போசிட் டிரெக்ஷன். அதாவது நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் இருப்பீங்க, அப்போ கொஞ்சம் திரும்ப முடியுமா அப்படின்னு கேட்பாங்களா. டேர்ன் அரவுண்ட் திரும்புங்க, இல்லை நீங்கள் போயிட்டு இருக்க டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும், அந்த மாதிரி சொல்லணும்னா டேர்ன் அரவுண்டு சொல்லுவாங்க. வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She turned around when she heard her name. அவள் அவளது பெயரை கேட்டு திரும்பினாள். நெக்ஸ்ட் ப்ரேஸ் verb என்னன்னா டர்ன் டவுன். டர்ன் டவுன்னா டு ரிஜெக்ட் ஆர் ரெஃப்யூஸ் சம்திங். அதாவது தமிழில் மீனிங் என்ன, நிராகரிக்கிறது, மறுக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He turned down the job offer because it didn't meet his expectations. அந்த வேலை வாய்ப்பை அவன் நிராகரித்தான், ஏனெனில் அது அவனுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. டர்ன் அப். டர்ன் அப்னா டு அரைவ் ஆர் அப்பியர் அன்எக்ஸ்பெக்டட்லி. அதாவது சடனாக வருவாங்க பார்த்தீங்களா, அதாவது சடனாக வந்து எந்த இன்டிமேஷன் இல்லாமல் சடனாக அப்பியர் ஆகிறது. வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She turned up at the party without any invitation. அவள் எந்த அழைப்பும் இல்லாமல் பார்ட்டியில் தோன்றினாள். நெக்ஸ்ட் ப்ரேஸ் verb என்னன்னா டர்ன் ஆஃப். டர்ன் ஆஃப்னா டு சுவிட்ச் ஆஃப் ஆர் ஸ்டாப் எ டிவைஸ் ஆர் மெஷின். அதாவது தமிழில் ஆஃப் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணுறது இல்லை ஓடிட்டு இருக்க நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Don't forget to turn off the lights when you leave. நீங்கள் போகும் முன்னர் விளக்குகளை ஆஃப் செய்ய மறவாதீர்கள், இல்லை மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் verb என்னன்னா டர்ன் ஆன். டர்ன் ஆன்னா டு ஆக்டிவேட் ஆர் சுவிட்ச் ஆன் சம்திங். தட் மீன்ஸ் இது வந்து டர்ன் ஆஃபுக்கு ஆப்போசிட்டு. டர்ன் ஆஃப்னா ஆஃப் பண்ணுறது, ஓடிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறது. டர்ன் ஆன்னா நின்றுட்டு இருக்கிறத ஓட வைக்கிறது. ஓகேங்களா, வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் டர்ன் ஆன் த ஏர் கண்டிஷனர், இட் இஸ் ஹாட் இன் ஹியர். தயவு செய்து ஏர் கண்டிஷனரை இயக்கு, இங்கே வெயில் அதிகமாக உள்ளது. நெக்ஸ்ட்டு ப்ரேஸ் verb என்னன்னா டர்ன் இன்டு. டர்ன் இன்டுனா டு சேஞ்ச் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு சம்திங் எல்ஸ். அதாவது ஒரு இதுலேருந்து என்னென்னா மாறுறது, சேஞ்ச் ஆகிறது. ஓகேங்களா, வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு த மில்க் டர்ன்ட் இன்டு அ கர்ட். பால் தயிராக மாறியது. ஓகேங்களா, அதாவது ஒரு விஷயம் இப்போ வந்து பட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறியது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஒரு இது என்னென்னா மாறுது, அந்த மாதிரி ஆக மாறுறதுலாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த டர்ன் இன்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரேஸ் verb என்னன்னா டர்ன் ஓவர். டர்ன் ஓவர்னா டு ஃப்ளிப் சம்திங் டு த அதர் சைடு. தமிழ் மீனிங் என்னென்னா மாற்றுறது, திருப்புறது. பேஜை திருப்புவாங்க பார்த்தீங்களா, திருப்பி போடுவாங்க, அந்த இதுதான் டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ் டு கண்டினியூ ரீடிங். தொடர்ந்து வாசிப்பதற்கு பக்கத்தை மாற்றவும். நெக்ஸ்ட் ப்ரேஸ் verb என்னன்னா டர்ன் இன். டர்ன் இன்னா டு சப்மிட் சம்திங் ஆர் டு கோ டு பெட். அதாவது தமிழ் மீனிங் வந்து சமர்ப்பிக்க, இல்லைன்னா படுக்க செல்றதுக்கு, இந்த மீனிங்கில் வரும். வாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He turned in his homework on time. அவன் சரியான நேரத்தில் தனது ஹோம்ஒர்க்கை சமர்ப்பித்தான். நெக்ஸ்ட் ப்ரேஸ் verb என்னன்னா டர்ன் அவுட். டர்ன் அவுட்னா டு ரிசல்ட் இன் அ சர்டன் வே ஆர் டு அட்டெண்ட். தமிழ் மீனிங் என்னென்னா முடிவாக தோன்றுதல், கலந்து கொள்ள அப்படிங்கிற மீனிங்கில் வரும். வாங்க இது யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The event turned out to be a huge success. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியாக முடிந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ப்ரேஸ் என்னன்னா
டேர்ன் அகென்ஸ்ட். டேர்ன் அகென்ஸ்ட்னா டு பிஹேவ் ஹாஸ்டில் ஆர் ஆப்போசிட் டு சம்மோன் ஆர் சம்திங். அதாவது உங்களுக்கு எதிரியாக மாறுறது. அது இவங்க கூட இருப்பாங்க, டக்குன்னு உங்களுக்கு எதிராக மாறுவாங்க தானே, அதான் டேர்ன் அகென்ஸ்ட்டு. வாங்க இது யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்க்கலாம். His friends turned against him after the argument. அந்த விவாதத்திற்கு பின் அவன் நண்பர்கள் அவனுக்கு எதிராக மாறினார்கள்.